இந்த ஆண்டு இப்போ நடந்திருக்க இந்த ஒப்பந்தங்களில் அவர்களுடைய அங்கு வேலை செய்யக்கூடிய இந்தியர்களுக்கு அதற்கான வழிமுறைகளை இன்னும் ஏதுவாக மாற்றுவதற்கு அவர்களுடைய சட்டத்திட்டங்களை மாற்றப் போகிறார்கள் அல்லது மாற்றிவிட்டார்கள். அப்போது இங்கிருந்து இந்த ஆண்டு கடைசிக்குள்ள இந்த வருஷம் கடைசியோ அல்லது அடுத்த வருஷம் கடைசிக்குள்ள 70,000 இந்தியர்கள் அங்கே வேலை செய்ய போவாங்க. அங்கே நிறைய இந்தியர்கள் வேலைக்கு தேவைப்படுறாங்க. அங்கே நம்ம போகாது இருக்கிறதுக்கு, இவ்வளவு நாள் பெரிய அளவில் போகாது இருக்கிறதுக்கு 2-3 தடைகள். முதல்ல ஆக்சுவலாக மொழி தான். நம்ம அயர்லாந்து போகிறோம், அங்கே ஆங்கிலம் இருக்குது. ஆஸ்திரேலியா போகிறோம், அங்கே ஆங்கிலம் இருக்குது. இது ஒரு 6 மாதமாவது நம்ம அந்த மொழியை கொஞ்சம் படிச்சுக்கணும். அங்கே இருக்க பல மருத்துவக் கல்லூரிகளில் நம்ம மாணவர்கள் போய் படிக்கிறாங்க. இங்கே படிக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க, இல்லை இடம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க அங்கே போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் 1 வருஷம் எனக்கு தெரிஞ்சு அவர்கள் மொழி பாடம் தான். அந்த மொழி ஒன்றும் அவ்வளவு சிரமமான மொழியாக எனக்கு தெரியவில்லை. என்னோட பல ரஷ்யர்கள் வேலை பார்த்தார்கள். அதனால் அது நல்ல அந்த மொழியில் பாண்டித்தியம் பெறுவது என்பது பெரிய கஷ்டம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ரஷ்யா நாடு இந்தியாவுக்கு நெருக்கம் காட்ட காட்ட அமெரிக்கா ஒரு சிக்னலை வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அண்மையில் அந்த டாக்ஸ் அதிகப்படுத்துறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால ட்ரம்ப் வேற ஒரு ஐடியா வச்சுருப்பார்ல. இது வரைக்கும் அவர் எதுவும் அவருடைய ட்ரூத் சோஷியலில் இது வரைக்கும் எந்த பதிவையும் இந்த வருகை தொடர்பாக அவர் போடலைன்றதே ஒரு நல்ல அறிகுறின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்ன அந்த பெய்ஜிங்கில் அந்த பேரணி நடந்துச்சு இல்லையா, அது நடக்கும் பொழுது அவர் உடனே போட்டார், இதை நான் பார்ப்பேன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க, நான் பார்த்துட்ருக்கேன், இது உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்குது, அமெரிக்காவினுடைய நலன் விரும்பாத எல்லாரும் ஒன்றாக கூடியிருப்பதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு போட்டார்.